வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 80 அடி பள்ளத்தில் பாய்ந்தது ஏற்காடு மலைப்பாதையில் கோர விபத்து. பஸ் கவிழ்ந்து 5 பேர் பலி, 63 பேர் படுகாயம். ஒடிசா விமான நிலையத்தில் 75 லட்சம் பறிமுதல். வெயில் கொடுமையிலும் உழைப்பை அர்ப்பணிக்கும் தொழிலாளர்கள். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வாக்கெண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமரா வீடியோ காட்சி திரையில் கோளாறு 2 மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 10 நக்சலைட்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீஸ் படையினர் அதிரடி நடவடிக்கை. பட திருட்டு பிரச்சனையால் விழிப்பிதுங்கும் தயாரிப்பாளர்கள். தீர்வுதான் என்ன? கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்திய வழக்கு. பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை, 2.5 லட்சம் அபராதம் விதித்து கோர்ட் தீர்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே தின வாழ்த்து. மதுரை ரயில்வே போலீஸ் நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி சிக்கிய விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் 3 பேர் ஆஜர். கிடுக்குப்படி விசாரணை. கிணற்றில் மூழ்கி 8ஆம் வகுப்பு மாணவி பலி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் பணியாளர்கள் உட்பட 4 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கவே முடியாது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் கர்நாடகம் திட்டவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் ஆற்றில் மூழ்கி 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் சாவு. இயல்பை விட 9 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும். மேலும் 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி சத்தியமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம். அரச்சலூர் அரச்சாலை அம்மன் கோவில் குண்டம் விழா. தில்லான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். பர்கூர் மலைப்பகுதியில் ஓடும் ஆம்புலன்ஸில் பெண்ணுக்கு பிரசவம். அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மற்றொரு குழந்தை பிறந்ததால் நெகிழ்ச்சி. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 16.5 லட்சம் மோசடி. 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த டிரைவர் கைது. சென்னிமலை அருகே சோகம். 6 மாத கைக்குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு தாய் தற்கொலை. வழக்கு விவரங்கள் தீர்ப்புகள் எளிதில் கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்று முதல் புதிய இணையதளம். வழக்கு விசாரணையை நேரில் காணலாம். சென்னை ஆஸ்பத்திரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். 100 இடங்களில் வெடிக்கும் என இமெயில் தகவல். பாரதிய ஜனதா அரசை எதிர்கொள்ள முடியாதவர்கள் எனது போலி வீடியோவை பரப்புகிறார்கள். காங்கிரஸால் நாட்டுக்கு வறுமையை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி குற்றச்சாட்டு. இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா ஒழிக்கும் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம். அமித்ஷா குற்றச்சாட்டு. வாக்காளர்கள் பெயர் நீக்கம் தொடர்பான புகார்கள் மீது ஆய்வு. சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. ஐபிஎல் கிரிக்கெட் லக்னோ அணியிடம் வீழ்ந்தது மும்பை. ஆப்கானிஸ்தானில் மசூதிக்குள் நுழைந்து துப்பாக்கி சூடு. இமாம் உட்பட 6 பேர் பலி. மராட்டியத்தில் 6 பேரை கடித்து கொன்ற புலி கூண்டில் சிக்கியது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சிதறடிக்கப்படும் பந்துகள். பந்து வீச்சாளர்களை காப்பாற்றுங்கள் வலு சேர்க்கும் கோஷம். இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.